மேற்கு வங்கத்தோட ஆளுநர் ஆனந்த் போஸ் பேசியிருக்காரு. அவர் ஏற்கனவே பல்வேறு சர்ச்சையில சிக்கனவர். அதாவது ஒரு பெண் அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு சாட்டி அதன் மூலமாக அவர் மேல அந்த புகார்லாம் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி சர்ச்சையில சிக்கனவர் அவரு. அவர் இப்ப என்ன புதுசா சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா, ஹிந்தி என்பது தேசிய மொழி என்பதனால் நான் அதை ஹிந்திய கத்துக்கிறேன், ஹிந்தியில நான் பேசுறேன் என்று சொல்லியிருக்காரு. அதாவது தேசிய மொழி ஒண்ணு இல்லை என்பது கூட தெரியாம இவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசித்தான் இவங்க அந்த மொழி வெறுப்பை தொடர்ந்து மக்களிடம் கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இவரு ஆனந்த போஸா இல்ல லூசான்னு தெரியல. ஆனா இவங்க வேணும்னே பரப்புறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சர்ச்சையை ஏற்படுத்துறாங்கன்றது மட்டும் உறுதியா தெரியுது. இவரு அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல. ஆங்கிலம் என்பதும் மருத்துவச்சி போல உதவியாளர் தான், அதனால அதை நான் படிக்க தேவையில்லை அப்படிங்கிறாரு. அவரு சொல்றது கரெக்ட் தான். அவரு சொல்ற உதாரணமும் சரியா தான் இருக்கலாம், மருத்துவச்சி போலதான். ஆனா உயிரை காப்பாத்துறதுக்கு மருத்துவச்சியோட உதவி தேவைத்தானே படுகிறது. அப்போ உலகம் முழுசும் இருக்கிற உயிர்களை காப்பாத்தணும்னா ஆங்கிலம் படிச்சுதானே ஆகணும், மருத்துவச்சி தேவைதானே. இந்த அறிவு கூட இல்லாம இவங்க இப்படி மத இன வெறுப்ப மொழி வெறுப்ப தொடர்ந்து மக்கள் மத்தியில விதைச்சதுனால என்ன ஆச்சுன்னாக்க, கோவாவுல இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவம் என்னன்னு காட்டுறேன், நீங்க பாருங்க. அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற இளைஞர்கள் கோவாவுக்கு டூரிஸ்ட் பயணியா போயிருக்காங்க. அப்போ போகும்போது காட்டுறேன் பாருங்க என்ன நடந்தது. இங்க என்ன இந்தியாவில ஹிந்தி தெரியல அப்படின்னா நீ இந்தியன் இல்ல, நீ பாகிஸ்தான். அப்ப அவன் மேல கோவம் வருமா வராதா? தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம். கேக்குறியா எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேக்குறியா? கோயம்புத்தூர்னு சொல்றோம். கோயம்புத்தூர் இந்தியாவில இருக்கா இல்ல பாகிஸ்தான் கேட்டானா அவனுக்கு பேச வரும். இந்த ஒரு படிப்பறிவு நாலேஜ் கூட இல்லைன்னா அவன் எதுக்கு ஒர்க் பண்ணணும்? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே கோவம் வருமா வராதா? அதே மாதிரி எங்களுக்கு கோவம் வந்துச்சு. கோவாவில் ஒரு கெஸ்ட்டாக நம்ம ஒரு இதுக்குள்ள வரோம்னா ஹிந்தி தான் பேசணுங்கிறாங்க. அது எப்படி பேச முடியும்? இதை கேட்டால் அடிக்க வருவாங்க. 2 தமிழ் பசங்க, நானும் கவி மட்டும் தான் இருக்கும். 2 பேர் தான் இருக்கும். கட்டை எடுத்துட்டு வராங்க, ஸ்டூல் சுத்திலே இரும்பு ஆடு எடுத்து அடிக்கிறாங்க, கதவை உடைச்சிட்டாங்க. ஒரு தடுத்துக்கு இருக்க கதவை உடைக்கிறாங்க. 60 பேர் 2 பேர் எப்படி சமாளிக்க முடியும்? அவங்களுக்கு தமிழ் தெரியாதுப்பா, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். சரி இங்கிலீஷ்ல போய் பேச இங்கிலீஷ்னோ அதுக்கு அப்படி இந்த புடுங்கிக்கு அவங்களை உட்கார வைக்கணும். ரிசப்ஷன்ல அவங்களே உட்கார வைக்கணும். இது டூரிஸ்ட் பிளேஸ், எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோம். வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறோம், அந்த வீடியோ நீங்களே பாருங்க. இது ரெசார்ட் நேம் சிராக்கோ. இது கேலங்கோட்ல இருக்கு. ஓகே ப்ரோ, இவங்க பண்ணது நியாயமா ப்ரோ? அது தப்பு தான் ப்ரோ. அதுக்கு கண்டிப்பா நீங்க போனது ஒண்ணு நாங்க ஆக்ஷன் எடுப்போம். 9:48 எடுத்துனா இல்ல 10:15 9:48 எடுத்துருக்கேன். டீ உடஞ்சிருக்கா இங்க பாரு. இப்ப டீ உடஞ்சிருச்சுன்னா இப்ப யார் நாங்க வரப்ப குத்தி விட்டு வந்தோம். அப்போ பாரு இப்ப எப்படி டிவி எப்படி உடஞ்சி அவன் காட்டுங்க. 9:48 உடையாத டிவி. நான் பைத்தியம் இங்க போய் ஸ்டே பண்ணாங்க ப்ரோ. போயிருங்க, அதான் நல்லது. செக் அவுட் பண்ணி போய் டிவியை அவங்களே உடச்சு விட்டு எங்க மேல தூக்கி போடுறாங்க. போன்ல எங்க இருக்கு? ஏதோ உள்ள இருக்கா? அவங்களே ஆட்டையை போட்டுவாங்க. அவங்களே ஆட்டையை போட்டு எங்களுக்கு தெரியாது போனை தூக்கிட்டு ஐபோன் தூக்கிட்டாங்க. எங்க ரூம்ல நாங்க யாருமே இல்ல. கரெக்ட். ஸ்பேர் கீ இங்க இருக்கு. அப்போ அந்த போனை யார் எடுத்துருப்போம்? அது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு டக்குனு போலீஸ் வந்தாங்க. அன்னைக்கு நிலைமை போலீஸ் மட்டும் அங்க இல்லைன்னா எவ்வளவு கண்டிப்பா சொல்றேன் ஏதாச்சும் ஒரு 2 சைடுல ஏதாச்சும் நடந்திருக்காங்க. அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நியாயமா இருந்தா சப்போர்ட் பண்றாங்க. நாங்க காட்டுறோம். அடுத்து அப்படி சீசா போட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா, இந்த போன் இந்த ஃப்ராடு பையன் எடுத்து இருக்கு. முடிஞ்சா இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. இங்க இருக்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபுளுன்சர் ஆகட்டும், வேற இன்ஃபுளுன்ஸா ஆகட்டும், இது நியாயம் தெரிஞ்சா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பை. பாத்தீங்களா, 60 பேர் சேர்ந்து 2 பேர்த்த அடிச்சு கொலை வெறி தாக்குதல் நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உடையாத டிவியை உடைச்சதாக காட்டி வன்முறையை பண்ணிருக்காங்க. உள்ள இருந்தா அவங்க பொருட்கள் உடைமைகள் எல்லாம் செல்போன் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நீ ஹிந்தி பேசாதவங்கலாம் பாகிஸ்தான்காரனா, எதுக்கு நீங்க தமிழ்ல பேசுற என்று சொல்லி தமிழர்கள் மேல வன்முறையை ஏவி இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்தியா முழுசும் நீ ஹிந்தி பேசினாதான் இந்தியன், ஹிந்தி பேசாதவங்கலாம்
வெளியே பாகிஸ்தான்காரங்க பாகிஸ்தானுக்கு போங்க. இந்த மனநிலைக்கு இந்த சங்கி கூட்டாரங்கள் வந்துட்டாங்க. இவங்க வழிக்க வருவோமே, சரி இப்படி அடிக்கிறானுங்க, துன்புறுத்துறானுங்க, போற இடமா ஹிந்தி தானே கத்துக்கலாம்னு சொல்லி கத்துக்கிட்டாங்க. இப்போ கேரளாவுக்கு போனா மலையாளம் பேசினா தான் நீ மலையாளி, இல்லன்னா என் நாட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அடிப்பானுங்களா? கர்நாடகா போனாக்கா நீ கர்நாடகம் தான் பேசணும், கர்நாடகா பேசினா தான் நீங்க வந்து டூரிஸ்டா வரணும், தொழில் பண்ண வரணும் என்று சொல்லி அடிச்சு விரட்டுவாங்களா? அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா நீ தமிழ் மட்டும்தான் பேசணும், இங்கிலீஷ் பேசினா உன்னை அடிச்சு விரட்டுனா சரி வருமா? இப்படி ஒரு மொழி விரோத இன விரோத போக்க இந்த இந்திய அரசாங்கம் மோடி ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வந்து இந்த வெறுப்பை வந்து பரப்பி இன்னைக்கு இந்த மக்கள் வந்துட்டு டூரிஸ்டா தான் கோயம்புத்தூர்ல இருந்து கோவாவுக்கு போயிருக்காங்க. டூரிஸ்ட் பயணிகளை நீ தமிழ்ல எதுக்கு பேசுற, ஹிந்தியில பேசு, நீ என்ன பாகிஸ்தானா அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சு விரட்டுற அளவுக்கு கொலைவெளி தாக்குதல் நடத்துற அளவுக்கு போறாங்கனாக்க இந்த மோடி அரசாங்கம் எதை உருவாக்கி வச்சிருக்காங்க? இந்தியானா என்ன அந்த முகம், இந்த பன்முகத்தன்மையை சிதைக்கும் வேலையை தொடர்ந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போலத்தான் உதாரணத்துக்கு மேற்கு வங்க ஆளுநர் அந்த ஆனந்த் பேசினதை நம்ம இப்ப காட்டணும். இந்த மாதிரி பிஜேபி சங்கிகள் எல்லாரும் எல்லா மாநிலத்திலயும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஒரு சங்கி ஆளுநர்ன்ற பேர்ல இருந்துகிட்டு இங்கே இருந்தாலும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம முதல்வர் இதை தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த சங்கி கூடாரத்துக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக வந்து இதையெல்லாம் ஆதரிச்சிட்டு இருக்கு. தாவேகா வாய்மூடி மௌனியாக இருக்கு. இந்த இந்தி தேசிய மொழி அப்படின்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பரப்பி 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 மக்கள் மத்தியில மக்கள் மனசுல வன்முறையை தூண்டி அந்த வன்முறை வெறியாளர்களாக இன்னைக்கு மாறிட்டாங்க. அதன் விளைவு தான் இன்னைக்கு வந்து கோவாவுல நடந்த இந்த வன்முறை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும்னாக்க உடனே இத கண்டிச்சு அந்த யாரு அடிச்சாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுத்து அதையும் வந்து மீடியாக்கள்ல போட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னாக்க உங்க மீது கேஸ் விழும், தண்டிக்கப்படுவீர்கள் என்ற அந்த அச்சத்தை ஏற்படுத்தணும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்குங்க. இந்த பிஜேபி மோடி அரசாங்கம் இந்தியாவோட பல கலாச்சாரம், பல மொழி, பல உணவுகள் நம்ம சாப்பிடறோம் அப்படிங்கறதுவே மறந்துட்டு ஒன் இந்தியா ஒன் நேஷன் என்ற அந்த கொள்கையை நோக்கி போவதன் விளைவு இன்னைக்கு நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே வேற்றுமையிலேயே இருக்கிறோம், ஒற்றுமைன்றத மறந்து. நன்றி, வணக்கம்.